கவளமாக்கி அதில் முதல் 2 கவளத்தை கபாலத்தில் போட வேண்டும். 3வது கவளத்தை கபாலத்தில் போடுவதைப் போல பாவனை செய்து கை தவறி கீழே தரையில் விட்டுவிட வேண்டும். உணவின் ருசிக்காக கபாலம் கீழே இறங்கும். உடனே நீ விஸ்வரூபம் எடுத்து பிரம்ம கபாலத்தினை உன் வலது காலால் நசுக்கி விட வேண்டும் என்றார். அதன்படியே தன் மூத்த புதல்வன் விநாயகரை அழைத்து தனக்கு காவலாக இருக்கும்படி கட்டளையிட்டாள் அங்காளி. அதன்படி இங்கே காவலுக்கு நின்ற விநாயகருக்கு பெயர்தான் சக்தி கணபதி. சிவனை பாத பூஜை செய்த அன்னை தன்னிடம் இருந்த முதல் கவளத்தை கபாலத்திடம் போட அது சாப்பிட்டது. 2வது கவளத்தையும் போட அதையும் ஆவலுடன் சாப்பிட்டது. 3வது கவளத்தினை போடுவது போல பாவனை செய்து அதை தரையில் இறைத்தாள். 2வது கவளத்தை ருசி கண்ட பிரம்ம கபாலம் தரையில் சிதறிய அன்னத்தை சுவைக்க சிவன் கையிலே இருந்து கீழே இறங்கியது. இதனை எதிர்பார்த்திருந்த அங்காள பரமேஸ்வரி அகோர உருவம் எடுத்து ஆங்காரத்துடன் தனது வலது காலால் பிரம்ம கபாலத்தினை மிதித்தாள். இதனால் சிவனை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் முழுவதுமாக நீங்கியது. இவ்வாறு சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷமான வினையை நீக்கிய சிவ மருந்தாக விளங்குகின்றாள் அன்னை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. எனினும் ஆங்காரமும் சினமும் கொண்ட ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் கோபம் சற்றும் குறையவில்லை. எனவே அன்னையை சாந்தப்படுத்திட தேவர்களும் ரிஷிகளும் தேருக்கு சக்கரமாகவும் அச்சாணியாகவும் தேரின் ஆசனமாகவும் மாறி அன்னையை அதில் அமரச் செய்து தேர் பவனி வரச் செய்தனர். இதனால் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் கோபம் முழுவதுமாக தணிந்தது. அன்னையும் அங்கேயே சாந்தமாக அமர்ந்து பூவுலக உயிர்கள் அனைத்திற்கும் அருள் பாலிக்க தொடங்கினாள். பிரம்ம கபாலத்தினை தன் காலில் போட்டு மிதித்து நசுக்கிய நாள் மகா சிவராத்திரிக்கு மறுநாள் மாசி அமாவாசை ஆகும். அன்றைய தினத்தில் அனைத்து அங்காளம்மன் ஆலயங்களிலும் மயான கொள்ளை உற்சவமாக உணர்ச்சி பெருக்குடன் கொண்டாடி மகிழ்கின்றனர். இதுவே அங்காள பரமேஸ்வரியின் வரலாறு ஆகும். மாசி அமாவாசை நாளன்று அகோர கோலத்துடன் சுடுகாட்டிற்கு செல்லும் அங்காளி ரத உற்சவத்தின் போது வீதி வலம் வரும் அழகே தனி, சொல்ல வார்த்தைகளே இல்லை. மலையா மலையழகி அம்மா மலையனூறு பேரழகி, மலையா மலையழகி அம்மா மலையனூறு பேரழகி, மஞ்ச முகத்தவளே காளி நீல்மலையனூறு அங்காளம்மா தேவி. அமாவாசை நாட்களில் அன்னையை ஊஞ்சலில் அமர வைத்து தாலாட்டு பாடுவதும் அவளது சிறப்பினை கூறுவதும் இந்த ஆலயத்தின் சிறப்புகளில் ஒன்று. நம்மையெல்லாம் ஆட்டுவிக்கும் அங்காளி அமாவாசை இரவு 12 மணிக்கு ஊஞ்சலில் ஆடுகின்ற காட்சி இந்த மானிட பிறப்பில் காண வேண்டிய காட்சியாகும். அன்னையோ ஊஞ்சலில் ஆட, நம் உள்ளமோ அவள் புகழ் பாட, ஈஸ்வரியின் விழிகளோ நமக்கு அருள்மொழி கூற நலம் பல சூழும் என்பது உறுதி. அன்னை ஊஞ்சலாடும் அழகைக் கண்டு பக்தர்கள் தேங்காயில் நெய் நிரப்பி விளக்கேற்றி ஆதிசக்தியாம் அங்காள ஈஸ்வரிக்கு தீபாராதனை காட்டுவது வழக்கமாக உள்ளது. ஊர்காக்கும் தாய் அவளின் திருவாசல் நாடி வருவோர் ஏராளம் ஏராளம் என்பதனை இந்த காட்சி நமக்கு தெளிவுபடுத்துகிறதல்லவா? ஆன்மீகம் ஒன்றே மனிதர்களாகிய நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதற்கான அடையாளங்கள் இவையாகும். அம்மாவாசராத்திரி நேரம் அங்காளியே வட்டுக்காருப்பட்டி வண்ண
மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. விண்ணுலகையும் மண்ணுலகையும் காக்கத் தோன்றியவள் ஆதிசக்தி. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபராயுகம், கலியுகம் என 4 யுகங்கள் உண்டு. இவற்றில் தற்போது நடப்பது கலியுகம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த 4 யுகங்களுக்கும் முன்பாகவே சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கவும் உலகில் வாழும் அனைத்து உயிர்களின் வினைகளை போக்கவும் தோன்றிய ஆதி தெய்வம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி என்றால் அது மிகையல்ல. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தாள். கலியுகம் பிறக்கும் முன் 1/4 நாழி முன் பிறந்தாள். சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்திப் பிறந்தாள். மூவரை ஈன்றெடுத்தாள். செத்து பிழைத்தாள். சிவனுக்கே பாரியானாள். மாண்டு பிழைத்து மறுரூபமான மாயசக்தி அங்காள பரமேஸ்வரி. சரண சரணம் அம்மா தாயே, எங்க சங்கரியே வாடியம்மா இப்போ. ஆவேசம் கொண்டெழுந்த தாயே, எங்க அங்காளியே வாடியம்மா இப்போ. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய சக்திகளை படைத்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அமர்ந்த இடம் மலையனூர் ஆகும். சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பார்வதி தேவியை பார்த்து, என்ன வரம் வேண்டும் கேள் என்றபோது, தங்கள் அங்கத்தில் இடது பாகத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அதன்படி தனது இடது பாகத்தை சிவபெருமான் தந்ததினால் ஆதிசக்தியாம் ஈஸ்வரிக்கு அங்காள பரமேஸ்வரி என்ற திருநாமம் ஏற்பட்டது. அதாவது அங்கம், ஆளும் சக்தி என்பதே அங்காள பரமேஸ்வரி ஆகும். இந்த ஆலயத்தை வலம் வந்து கொண்டே அங்காளம்மனின் வரலாற்றை தெரிந்து கொள்வோம். ஒரு சமயம் தக்கன் கைலாயத்திற்கு சென்றபோது நந்தி தேவன் அவனை தடுத்தார். இதனால் கோபம் கொண்ட தக்கன் தானும் அனைத்து சக்திகளையும் பெறுவதற்காக யாகம் ஒன்றை செய்ய முடிவு செய்தான். பிரம்மா, விஷ்ணு மற்றும் தேவர்களை அழைத்த தக்கன் யாகத்தின் தலைவனான சிவபெருமானை அழைக்கவில்லை. இதை அறிந்த தாட்சாயணி தன் தந்தையை தட்டி கேட்க விரும்பிய போது சிவபெருமான் தடுத்தார். அதனையும் மீறி யாகம் நடந்த இடம் சென்ற தாட்சாயணிக்கு அவமரியாதையும் அவமானமும் பரிசாக கிடைத்தன. இதனால் கோபமுற்ற தாட்சாயணி அகோர உருவம் கொண்டு ஆங்கார சக்தியாக மாறி தக்கனையும் அவனது யாகத்தையும் அழித்தாள். பின்னர் தாட்சாயணி தனது பூத உடலை யாகத் தீயில் மாய்த்துக் கொண்டாள். அதன்பின் உருவமற்ற அவதாரமாக நின்றாள் அங்காளி. நடப்பதை